தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ஜீத்து ஜோசப் உடைய டைரக்ஷன்ல ஆக்டர் மோகன்லால், சித்திக், பிரியாமணி போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் நேரு. ஒரு கோர்ட் ரூம் டிராமா படமா வெளியாகி இருக்க இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரேப் செய்யப்படுற ஒரு பிளைண்ட் உமன் நீதிக்காக பல லாயர்ஸை தேடுறாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி லாயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதால யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வராத நேரத்தில் மோகன்லால் அவர்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு முன் வராரு, லாயராக இருக்க மோகன்லால். ஸோ இதுக்கப்புறம் மோகன்லால் எப்படி அந்த சஸ்பெக்டை விக்டிம்னு ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். ஏற்கனவே டைரக்டர் ஜீத்து ஜோசப் மோகன்லாலுடைய காம்போல திருஷ்யம் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அதே காம்போல இந்த படமும் ரிலீஸ் ஆகினதால ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத பல விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லே இவன் தான் விக்டிம், இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. நமக்கு பார்க்குற நமக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் விக்டிம்னு தெரிஞ்சிருச்சு. கடைசியில் இவன் தான் கிளைமேக்ஸும் இதுதான் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாலும் அடுத்தடுத்து வர அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோடைய பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் பிளேவை தான் சொல்ல முடியுமே. இந்த ஸ்க்ரீன் பிளே எந்த ஒரு இடத்துலையுமே என்னதான் நமக்கு ஹாஃப் அன் ஹவர்லேயே எல்லாத்தையும் கதையை அவங்க சொல்லிட்டாலும் இந்த ஸ்க்ரீன் பிளேல நமக்கு ரொம்ப எங்கேஜாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. இதை தாண்டி அடுத்ததாக பார்த்தோம்னா மியூசிக் இந்த படத்தோடைய ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்னே சொல்லலாம். பெருசாக ஆக்ஷன் டான்ஸ் இதெல்லாம் இல்லைனாலும் மியூசிக் இந்த படத்தோடய நம்மளை சேர்ந்து டிராவல் பண்ண வச்சதுன்னு தான் சொல்லணுமே. அடுத்ததாக இந்த படத்தோடைய ஸ்டோரியோட மெயின் கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷ்னல். காலங்காலமாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும், எமோஷ்னல் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும். முக்கியமாக எமோஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே அதை டேரக்டர் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ முக்கியமாக இந்த படத்தில் எமோஷனல் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக ஒரு பிளைண்ட் விமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே என்னன்னா ஒரு டச்சிங்காக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் ஒரு பிளைண்ட் விமன் ரேப் செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்றது இந்த ஒரு படத்தில் ரொம்ப பெரிய எமோஷனல். ஆடியன்ஸும் இதில் ரொம்ப அருமையாக கனெக்ட் ஆனாங்க. சரி, ஓகே, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்னு சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் வைஸாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அவங்க ஒர்க் என்னவோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க ஒர்க் என்னமோ கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்றதால இது ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லைனாலும் இந்த படம் நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்துடைய டேரக்டரும் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ காஸ்ட் அப்படி பற்றி நம்ம பேசணும்னு வைங்களேன். பிரியாமணி இருக்காங்க, சித்திக் இருக்காரு, அதுக்கப்புறம் மோகன்லால் இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் மோகன்லாலுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் கொஞ்சம் பெருசாக அதிகமாக கொடுத்துருக்காங்க. பிரியாமணி அவனுக்கு ஆப்போசிஷன் லாயராக வராரு. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு லவ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பெருசாக அவங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே கனெக்டிவிட்டி இல்லாமல் அப்படியே டீசென்ட்டாக முடிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோடைய நெகட்டிவ் தான். என்னடா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்ட்ட, மியூசிக் நல்லா இருக்குன்ட்ட, டெக்னிக்கல் வைஸும் படம் நல்லா இருக்குன்ட்டா, அப்போ எதாவது நெகட்டிவ்ல சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸ்டோரி தான். என்னடா ஸ்டோரியை பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நெகட்டிவ்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. எந்த ஸ்டோரி ரொம்ப அருமையாக அவங்க எங்கேஜிங்காக நமக்கு கொண்டு வந்திருந்தாங்களோ அதே ஸ்டோரி தான் ஆல்ரெடி ஆறி போன மாவாக தான் நமக்கு எடுத்து சுருப்பி சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்க. நேர்கொண்ட பார்வையில், பொன்மகள் வந்தால, மனிதனில், இந்த மாதிரி எல்லாவற்றையும் நம்ம பார்த்தது தான். ஏன்னா ஒரு கோர்ட் ரூமில் ஒரு விக்டிம் இவன் தான் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இவனை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த மாதிரியான சாட்சிகள்லாம் அவனை வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தராங்க அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன படங்கள் எல்லாத்துடைய கதையுமே. ஸோ அந்த வகையில் நேரு அப்படின்ற இந்த படமும் அதே கதை தான். ஸோ அதே ஸ்டோரியை தான் இவங்க திருப்பி எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் ஹாஃப் அன் ஹவர்லேயே இவங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக வச்சது தான் இந்த படத்தில் ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியுமே. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டோரி நம்ம நெகட்டிவ்ல எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஏன்டா ஒரு விமனையே ரேப் பண்ணுற மாதிரியே காமிச்சிட்டு இருக்கீங்க, ஏன்டா வேற ஸ்டோரியேவடா கிடைக்கல உங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏன் இன்னும் உமனையே இதுமாதிரி ரேப் பண்ணுற மாதிரியே காமிச்சிட்டே இருக்கீங்க, ஸோ எதுவுமே நடக்கலனாலும் நீங்களே அதை காமிச்சு பண்ண வச்சிருவீங்க போலியே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னா ஒரு ஜித்து ஜோசப்
மோகன்லால் அவர்கள் இவங்க இருக்காங்க அப்படின்ற போது இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இல்லையேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஸோ நார்மலாக வந்து மோகன்லால் அவர் இருக்கார், ஸோ ஜித்து ஜோசப் அவங்க இருக்காங்க. ஸோ 2 பேருடைய காம்போ வந்து கண்டிப்பாக ஒரு புதுவிதமாக எதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தோட ஒரு படமாக தான் இருந்ததுன்னு சொல்ல முடியுமே. இதை தாண்டி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, இன்டர்வல் எப்படி இருக்குது, முக்கியமாக கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து இப்போ எல்லாமே இருக்கும், நமக்கு வந்து சாப்பிடணும்னு இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும்பா அப்படின்ற அளவுக்கு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்தில் உங்களை வந்து சந்திக்கும் முறை அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.